அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜியில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் இருக்கிற கொஸ்டினை நாம் எப்படி ஆன்சர் ரைட்டிங்கை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே சோஷியாலஜியை ஆப்ஷனலாக எடுத்து படிக்கிறவங்களுக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸில் நாம் 2023 இருக்கக்கூடிய 23 லாஸ்ட்டு ஒரு 18 கிளாஸஸ் நாம் 2022 இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்தோம். நம்ம ஒன்லி 10 மார்க் மட்டும்தான் பார்த்தோம். நம்ம 15 மார்க்குக்கு போகவே இல்லை. ஏன் நம்ம 10 மார்க் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, எடுத்த உடனே 15 மார்க்குக்கு போகணுன்னா ஆன்சர் ரைட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா கொஷின் பேப்பர்லேயும் நாம் 10 மார்க்கு முதல்ல பார்த்துருவோம். 10 மார்க் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம 15 மார்க் போகும்போது கஷ்டம் இருக்காது. நான் அப்படி தான் இந்த கிளாஸஸ் கொண்டு போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம 10 மார்க்கெலாம் பார்த்துருவோம். ஒரு 150 10 மார்க்னா 150 வேர்ட்ஸில் எழுதணும். 15 மார்க்னா 250 வேர்ட்ஸில் எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ அதில் 2022 கொஷின் பேப்பர் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 2023 பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 1A. கொஷின் நம்பர் 1Aல வாட் இஸ் த டிஸ்டிங்டிவ்னஸ் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் மெத்தட் ஆஃப் சோஷியல் ரிசர்ச் கமெண்ட். சோஷியல் ரிசர்ச்னா என்ன? ஸோ இந்த சோஷியல் ரிசர்ச்சில் ஃபெமினிஸ்ட் மெத்தடானது எப்படி மற்ற மெத்தட்லேருந்து அது வேரி ஆகுது. சோஷியல் ரிசர்ச்னா என்ன? சொசைட்டி குறித்து ரிசர்ச் பண்ணுறது, படிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இந்த ரிசர்ச்சில் ஃபெமினிஸ்டுடைய அவங்களுடைய மெத்தடானது எப்படி அந்த ரிசர்ச் பண்ணுறாங்களோ அது மற்றலேருந்து எப்படி வேரி ஆகுது, இதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 150 வேர்ட்ஸில் நம்ம எழுத போகிறோம். நீங்கள் நம்ம இந்த சோஷியாலஜி கிளாஸை பார்த்துருந்தீங்களே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுடைய ஓன் ஐடியாலஜியில் அந்த ஒரு புத்தகத்தை படித்து எழுதுங்க. சரி, இப்போது த ஃபெமினிஸ்ட் மெத்தட் ஆஃப் சோஷியல் ரிசர்ச் இஸ் யூனிக் பிகாஸ் இட் சேலஞ்சஸ் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் அப்ரோச்சஸ் தட் ஆஃபன் இக்னோர்ட் உமன் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுடைய மெத்தட் என்ன? ஃபெமினிஸ்டுடைய இந்த ரிசர்ச் மெத்தட் எப்படி இருக்குன்னா, மற்ற மெத்தடை விட இது யூனிக்காக இருக்குது. காரணம் என்ன? இது ட்ரெடிஷ்னல் ரிசர்ச்சை அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து இது வேறுபடுது. காரணம் என்ன? ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ரிசர்ச் உமனுடைய எக்ஸ்பீரியன்ஸை அது இக்னோர் பண்ணுது. உமனுடைய எக்ஸ்பீரியன்ஸை அது இக்னோர் பண்ணுறது எது? ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ரிசர்ச் மெத்தட். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை ஃபோக்கஸ்டாக பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இட் பிகின்ஸ் வித் ஐடியா தட் நாலேஜ் இஸ் ஷேப்டு பை பவர் ரிலேஷன்ஸ் அண்ட் தேர்ஃபோர் உமன் வாய்ஸஸ் மஸ்ட் பி brought டு த சென்டர் ஆஃப் த ரிசர்ச். இவங்க என்ன சொல்கிறாங்க? உமனுடைய அந்த ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் மெத்தடில் உமன் ஆனவங்க ரிஜெக்ட் செய்யப்படுறாங்க. இவங்க முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. அதுதான் முன்னாடி சொல்கிறோம். பேரில் இருக்குது ஃபெமினிஸ்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு. அதில் பெண்களை பற்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ அந்த இதுதான் இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறோம். நாம் பாடி ஆஃப் த ஆன்சரில் போய் பார்க்கும்போது ஃபெமினிஸ்ட் ரிசர்ச் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரிஃப்ளெக்சிவிட்டியை இதுதான் முன்னிலைப்படுத்தும். மீனிங் த ரிசர்ச்சர்ஸ் must aware of their own biases, gender and social position. இவங்க என்ன பண்ணுறோமா? ரிஃப்ளெக்சிவிட்டியை இவங்க அட்ரஸ் பண்ணணுன்றாங்க. எப்படின்னா, இப்போ நான் யார், என்னுடைய ஓன் பயஸ் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ரிசர்ச் மெத்தட்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இப்போ ஒரு எலெக்ஷன் இப்போ வரப்போகுது. நம்ம மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்க போகிறோம், யார் எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு கேட்கும்போது அவங்க சொல்கிற மெத்தடு தான் நம்ம பிரதிபலிக்குமே தவிர்த்து, இல்லை நான் டிஎம்கே சார்பாக இருக்கேன், ஏடிஎம்கே சார்பாக இருக்கேன், எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இல்லையா, அதை நான் முன்னிலைப்படுத்தக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, என்னுடைய ஓன் பயாஸையும் ஜெண்டரையும் ஆனா பெண்ணான்னு வரும்போது நான் ஆன்றதுனால அதை சார்ந்து நான் பேசக்கூடாது. அதே போல் சோஷியல் பொசிஷனிங் இது எல்லாத்தையுமே நீ அதை அட்ரஸ் பண்ணணுன்றாங்க. உடனே நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்சிவிட்டினா என்ன? ஆட்டோமேட்டிக்காக ஆணுன்றதுனால எனக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா, ஆண் சமூகத்தை பற்றி பேசும்போது வரும் இல்லையா, அதை நீ அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இட் ப்ரொபஸ் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். குவான்டிடேட்டிவ் மெத்தட்னா என்ன? குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா அதாவது அந்த குவாலிட்டியை அட்ரஸ் பண்ணுறது பேர் தான். உதாரணத்துக்கு ஒரு சென்சஸ் எடுக்குது, நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒன் மோர் சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அதில் படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேரில் 50 பேர் படிச்சிருக்காங்க. இதுதான் குவான்டிடேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா 50 பேர் எதனா படிச்சிருக்காங்க, 50 பேர் ஏன் படிக்கல, இந்த 50 பேர் ஏன் படித்தாங்க, இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். குவான்டிடேட்டிவ்னா என்ன? நியூமெரிக்கல் மெத்தடாக இருக்கும். குவாலிட்டேட்டிவ்னா என்ன? டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். அதாவது காரணம் என்னன்னு சொல்லும், அவ்வளோதான். இது கூற்று மட்டும் சொல்லும், இது காரணம் சொல்லும். புரிஞ்சுதுங்களா? லைக் இன்டர்வியூஸ், லைவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் தே கேப்சர் எமோஷன்ஸ். ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட் மூலமாக
அவங்களுடைய நிலைமை என்னன்றது தெரியும், எவ்ரிடே ஸ்ட்ரகிள்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியும், பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தட் நம்பர்ஸ் அலோன் cannot the show. முன்னாடி சொல்கிறா பாருங்க, நம்பர் மட்டும் ஏன் அவங்க படிக்கல அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸை ஃபெமினிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அனதர் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈக்குவாலிட்டி. இவங்க ரெஸ்பெக்டோடவும் ஈக்குவாலிட்டியோடையும் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. நாட் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டடி பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ரெஸ்பெக்டாகவும் ஈக்குவாலிட்டியாகவும் அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்க செயல்படுவாங்க. த கோல் இஸ் நாட் ஓன்லி டு அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி பட் ஆல்சோ டு எம்பவர் உமன் அண்ட் சேலஞ்ச் ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க, ரியாலிட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இவங்களோட கோல் கிடையாது, அதே போல் உமனை வந்து எம்பவர் பண்ணுறதும் இந்த சொசைட்டியில் கூடிய ஜெண்டர் இன்ஜஸ்டிஸையும் வந்து சேலஞ்ச் பண்ணுறது அவங்களுடைய வேலை அப்படின்றாங்க. கன்க்ளூஷனாக பார்க்கும்போது த ஃபெமினிஸ்ட் மெத்தட் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் இட்ஸ் focus on women's perspective, its critical view of power and its commitment to creating socially meaningful and fair knowledge. இது என்ன சொல்லுது, உமனுடைய பர்ஸ்பெக்டிவை ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் அதே போல் பவரையும் அதே போல் அந்த சொசைட்டியை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் ஒரு நாலேஜபிள் பர்ஸ்பெக்டிவில் இதை அணுகிறது தான் வந்து இதோடைய டிஸ்டிங்டிவ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம ரியலாகவே பார்த்துருப்போம். நம்ம கூட இந்த சொசைட்டியில் இப்போ ஒரு ஷாப்பில் போகிறோன்னு வச்சுங்களேன், பெரும்பாலும் அங்கே லேடிஸை தான் வந்து வச்சுருப்பாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு குறைவான ஊதியம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த தன்மையாக பேசுறது அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆண்கள்கிட்ட வராது. ஒரு செகண்ட் டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் அவங்க அந்த ரெஸ்பெக்டோடையும் எவ்வளோ தான் நமக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் அந்த ரெஸ்பெக்டோடு அவங்க இருப்பாங்க. நம்ம ஃப்ளைட்டில் கூட ஏர் ஹோஸ்டஸை பார்த்துருப்போம், ஆண்களை வைக்காமல் ஏன் பெண்களை வைக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பான காரணம் என்ன, அந்த பொறுமை வந்து அவங்களுக்கு இயல்பிலே இருக்கிறதுனால. அதே போல் என்ன தான் வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலும் அதை பொறுத்துக்கு போகிற ஒரு தன்மை. ஏன்னா நம்ம வீட்டிலே பார்க்குறோம், நம்ம அம்மாவை நம்ம எவ்வளோ தான் திட்டினாலும் அவங்கக்கிட்ட நமக்கு அவங்க அந்த கொடுக்குற அந்த அன்புன்றது என்னைக்காவது குறைஞ்சிருக்குதா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய மெத்தட் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாகவும் ஈக்குவாலிட்டியாகவும் ட்ரீட் பண்ணக்கூடியதை ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸாகவும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதில் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புத்தகத்தில் போய் பாருங்கள், அந்த ரிசர்ச் மெத்தடில் ஃபெமினிஸ்ட் குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி படிச்சுட்டு திரும்ப இந்த கொஷனுக்கு நீங்கள் எழுதி பாருங்கள். இதுதான் இன்றைக்கான கொஷின். டைம் ஒன்றும் இப்போனாலும் எழுதி பாருங்கள், இல்லை ஈவினிங் நைட்னாலும் எழுதி ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சோஷியாலஜி பொறுத்தவரைக்கும் மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தினமும் ஒரு கொஷின் எழுதுங்க. ஒரு சில நாட்களில் நான் கொஷின் தரல அப்படின்னா அன்றைக்கி முன்னாடி படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு பிரேக்காக இருக்கும், ஒரு பஃபரிங் பீரியடாக வந்து அதை நான் விட்டுருப்பேன். ஸோ அதனால் வந்து அன்னைக்கு கொஷின் அன்னைக்கு எழுதி பாருங்கள். தினமும் ஒரு கொஷின், ஒரு மாதத்துக்கு 30 கொஷின், ஒரு வருஷத்துக்கு 365 கொஷின் அந்த மாதிரி எழுதி பழகினீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங்கிறது ஈஸியாக வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுதான் எழுதணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதே கூட என்னை கூப்பிட்டு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் எக்ஸாம்ஸில் எழுத சொன்னாங்கன்னா என்னை எழுத முடியாது. காரணம் இதெல்லாம் மைண்டில் வராது. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் மொத்தமாக எழுதுன்றதுனாலும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி காட்டினாலும் நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.